இன்றைய செய்திகளின் தொகுப்பு. திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக பதவியேற்ற மேயர் தினேஷ்குமார் அவர்களை KMDK நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்தினர். தெலுங்கானா ஸ்ரீசைலம் சுரங்க விபத்தில் சிக்கிய 8 பேரை மீட்கும் பணிகள் ஒரு வாரமாக நடந்து வரும் நிலையில் அவர்களை இதுவரை தொடர்பு கொள்ள முடியாததால் உள்ளே சிக்கியவர்களை உயிருடன் மீட்கும் வாய்ப்புகள் படிப்படியாக குறைந்து வருவதாக தகவல். 2 நாட்களில் துரிதமாக மீட்பு பணிகள் நிறைவு செய்யப்படும் என மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் உத்தம ரெட்டி நேற்று கூறியிருந்தார். குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை அதிகரிப்பதற்காக திருமண வயதை 18ஆக குறைக்க சீன அரசு திட்டம். தற்போது ஆண்களின் திருமண வயது 22ஆகவும் பெண்களின் திருமண வயது 20ஆகவும் உள்ள நிலையில் இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ளவும் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளவும் ஊக்குவிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. குழந்தை பராமரிப்பு மற்றும் திருமண செலவுகளை கருத்தில் கொண்டு பெரும்பாலான சீனர்கள் தற்போது குழந்தை பெற்றுக் கொள்ள விரும்புவதில்லை. அரசு பள்ளிகளில் 2025-26 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நாளை தொடக்கம். அங்கன்வாடி மையத்தில் முன்பருவ கல்வி முடிந்த குழந்தைகளில் ஒருவரை கூட விடாமல் அரசு பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க உத்தரவு. கடந்த ஆண்டும் தனியார் பள்ளிகளைப் போல மார்ச் முதலே மாணவர் சேர்க்கையை தொடங்கியதால் கோடை விடுமுறைக்கு முன்பே தொடக்க பள்ளிகளில் 60,000 மாணவர்கள் சேர்ந்தனர். கைத்தவறி தவறுதலாக செல்லும் அழைப்புகளை தடுக்க கால் மெனுவை மாற்றியமைக்க உள்ளது வாட்ஸ்அப். இனி கால் ஆப்ஷனை அழுத்தினாலும் கன்ஃபார்ம் செய்தால் மட்டுமே ஒருவருக்கு கால் செய்ய முடியும். இது மட்டுமின்றி குரூப் சாட்டிலும் குறிப்பாக யாரிடம் பேச வேண்டும் என தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்னம், மிக சன்னம், PPT 1638 ஆகிய அரிசி ரகங்களின் விலை கிலோவுக்கு ரூபாய் 2 குறைப்பு. சில்லறையில் அரிசி கிலோ ரூபாய் 1லிருந்து ரூபாய் 1.50 வரை குறையும். அரிசி விலை குறைப்பானது அடுத்த 6 மாதங்கள் வரை நீடிக்கும் என தமிழ்நாடு அரிசி ஆலய உரிமையாளர்கள் மற்றும் அரிசி வணிகர்கள் சங்க தலைவர் துளசிங்கம் பேட்டி. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் பனிப்பாறை உடைந்து ஏற்பட்ட பனிச்சரிவில் 47 தொழிலாளர்கள் சிக்கியதாக தகவல். சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் பனிக்குவியலுக்குள் சிக்கியதால் மீட்பு பணிகள் தீவிரம். அமெரிக்க அரசு ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்க வெள்ளை மாளிகை பணியாளர் அலுவலகத்திற்கு அதிகாரமில்லை. கொத்து கொத்தாக பணி நீக்கம் செய்யும் ட்ரம்ப் மஸ்க் திட்டத்தை இடைநிறுத்தி உத்தரவிட்டார் அமெரிக்க நீதிபதி. 29 ஆண்டுகளில் இல்லாத அளவாக தொடர்ந்து 5வது மாதமாக பங்குச்சந்தையில் வர்த்தகம் சரிவு. கடந்த செப்டம்பர் மாதம் உச்சநிலையில் இருந்த வர்த்தகம் 15 விழுக்காடு குறைந்திருப்பதால் முதலீட்டாளர்கள் கலக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.